நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். இம்மாதம் வெளியாகும் குரூப் 1 தேர்வு முடிவுகள், வின்பாஸ் தொழிற்சாலை தொடக்கம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். 14 ஆண்டுகளுக்கு பிறகு 11.19% என்ற பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5 மாதங்களுக்கு முன்பு 9.69% இருந்தது. இந்த நிலையில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் 11.19% உயர்ந்துள்ளது. நடப்பாண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்ட வளர்ச்சியை விட இது கிட்டத்தட்ட 2.2% அதிகமாகும். இதன் மூலம் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சியை பெற்று நாட்டிலேயே முதலிடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. 2025-26 ஆண்டில் இது 12% உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 2024-25 ஆண்டில் 17 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2023-24 ஆண்டை விட கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாகும். தனிநபர் வருமானத்தை பொறுத்தவரை தெலுங்கானா, கர்நாடகாவை தொடர்ந்து 3வது இடத்தை தமிழ்நாடு பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருவாய் சராசரியாக 3,61,000 ரூபாய் என கணிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு 2010-11 ஆண்டில் திமுக ஆட்சியின் போது தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி 13.12 என்ற உச்சத்தை தொட்டது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ள தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா, இது வேறு எந்த பெரிய மாநிலமும் பெற்றிராத அபரிமிதமான பெரும் வளர்ச்சி என்றும் அற்புதமான செய்தி என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிமுக MLAவுக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குடிமங்கலம் பகுதியில் மடத்துக்குளம் அதிமுக MLA மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் உள்ளது. இங்கு மூர்த்தி என்பவரும் அவரது மகன் தங்கபாண்டியன் என்பவரும் தங்கி பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது தனது தந்தையை தங்கபாண்டியன் கடுமையாக தாக்கி அரிவாளுடன் துரத்தியதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து அங்கிருந்தவர்கள் காவல் அவசர உதவி எண்ணுக்கு அழைத்து தகவல் கொடுத்தனர். அதன்படி அங்கு ரோந்து பணியில் இருந்த குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் அங்கு சென்றார். படுகாயமடைந்திருந்த மூர்த்தியை மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க காவலர் முயன்றபோது ஆத்திரத்தில் இருந்த தங்கபாண்டியன் உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்தார். மேலும் சண்முகவேலுடன் வந்த ஓட்டுநரையும் தங்கபாண்டியன் அரிவாளுடன் துரத்தியுள்ளார். அவரிடமிருந்து தப்பி ஓடி வந்த ஓட்டுநர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து தகவல் அளித்துள்ளார். உயிரிழந்த சண்முகவேலின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தங்கபாண்டியனை தேடி வருகின்றனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் மாறன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கற்பிட்டி கடற்பரப்புக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து புத்தளம் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இதேபோல திருப்பாலைக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நாட்டுப்படகில் 4 மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். ஒரே நாளில் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் வேறு சாதி பெண்ணை காதலித்த 11ஆம் வகுப்பு மாணவரை சிறுவர்கள் 5 பேர் சேர்ந்து அரிவாளால் வெட்டிய அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. சேன் மகாதேவியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் கூனியூர் பகுதியைச் சேர்ந்த மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படும் நிலையில் பெண்ணின் உறவினர்களான சிறார்கள் 5 பேர் மாணவனை வீடு புகுந்து தாக்கியதோடு அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மாணவர் சேரன் மகாதேவியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவனை தாக்கிய 5 சிறார்களை போலீசார் கைது செய்து திருநெல்வேலி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். திகில் படங்கள், அமானுஷ்ய படங்களில்தான் ஒரு ஊரில் ஒரே ஒருவர் வாழ்ந்த கதை கேட்டிருப்போம். ஆனால் அதை உண்மை கதையாக கொண்டுள்ளது சிவகங்கை அருகே உள்ள கிராமம். நாட்டார்குடியில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன. குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட காரணங்களால் 20க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இடம்பெயர்ந்து விட்டன.
30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டும் வசித்து வந்த நிலையில் எஞ்சி இருந்தவர்களும் ஊரை காலி செய்துவிட்டு அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று விட்டனர். இதனால் அந்த ஊரில் தற்போது 4 குடும்பங்கள் மட்டுமே வசிப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் அண்மையில் அடுத்தடுத்து நடந்த கொலை சம்பவங்களும் ஊரில் அடிப்படை வசதிகள் இல்லாததும் மக்கள் ஊரை காலி செய்ய காரணமாக கூறப்படுகிறது. நீங்க அங்க ஏன் போறீங்கறியா? நீங்க இது குறித்து ஆர்டிஓ விஜயகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் அருள் பிரகாஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் ஊரில் அனைத்து அடிப்படை வசதிகளும் உள்ளதாக விளக்கம் அளித்தனர். இந்த ஊரை பொறுத்தளவு பக்கத்தில் இருக்க சிவகங்கை அந்த மாதிரி ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து தொழில் ரீதியாக தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய வேறு எதுவும் அடிப்படை வசதி இல்லைன்னு யாரும் பணம் பெயர்ந்த மாதிரி தெரியல எங்கள் ஆய்வில். தொழில் ரீதியாகவே மக்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்றிருப்பதாகவும் யாரும் காலி செய்யவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதிமுகவை பற்றி பேசாமல் பாஜகவை பற்றி மட்டுமே பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் நேற்று தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பேசிய அவர் தன்னை பற்றி முதலமைச்சர் தரம் தாழ்ந்து பேசி வருவதாக கூறினார். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அதனுடைய கட்சி தலைவர் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கிறேன்னு சொல்லி பேசுறார். இவரு நம்மளை எச்சரிக்கிறாராம். இவர் கட்சியே தேஞ்சிக்கிட்டு இருக்குது. தேஞ்சி கட்டரும்பையான கதையா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இல்லையா என்று தேடி பிடிக்கின்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்குது. இன்றைக்கு திரு முத்தரசன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினால கம்யூனிஸ்ட் கட்சி என்றால் என்ன என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. 4 ஆண்டுகளாக மக்களை பற்றி கவலைப்படாத திமுகவினர் தற்பொழுது மக்களை ஏமாற்ற மனுக்களை வாங்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். கடந்த 4 ஆண்டுகளில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், துறைமுக மேம்பாட்டு பணிகள், தேசிய நெடுஞ்சாலைகள், சரக்கு போக்குவரத்துக்காக ரயில் திட்டங்கள் என தென் மாவட்டங்களின் வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை மத்திய அரசு முனைப்புடன் செய்து வருவதாகவும், யாருக்கும் பயனின்றி நடத்தப்படும் முதலீட்டாளர்கள் மாநாட்டால் தமிழகத்திற்கு என்ன பயன், இதுவரை நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பெற்றது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இன்று வளம் கொழிக்கும் தொழிலாக விளங்குவது சாராய ஆலைகள் மட்டும்தான் என குற்றம் சாட்டிய எல் முருகன், அதன் மூலம் திமுகவினர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற போட்டி போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டே தொன்று தொட்டு தமிழ்நாடு உற்பத்தி மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையில் போலி திராவிட மாடல் ஆட்சி நடத்தும் திமுகவினர் இதனை தங்கள் சாதனையாக விளம்பரப்படுத்த முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நாங்குநேரி தொழிற்பேட்டை, விருதுநகர் ஜவுளி பூங்கா, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் என பல்வேறு மாவட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்ட தொழில் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லாம் வெற்று அறிவிப்பாகவே இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், இதுவரை முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்கள், முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடு, உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கருக்கு சென்றார். அங்கு 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான லட்சுமி நரசிம்மர் ஆலயத்தில் தனது சகோதரர் சுதீஷ் மற்றும் மகன் விஜய பிரபாகரனுடன் பிரேமலதா விஜயகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து மக்கள் மத்தியில் பேசிய அவர் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதை, டாஸ்மாக், வேலையில்லா திண்டாட்டம், விவசாயிகளுக்கும் நெசவாளர்களும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது, எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை, ஆணவ படுகொலைகள் என்று எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு ரூபத்துல மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கு. முன்னதாக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோளிங்கர் பேருந்து நிலையம், பணப்பாக்கம், நெமிலி, காவிரிப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் பிரேமலதா விஜயகாந்த் நடைபயணம் மேற்கொண்டார். அரசியலுக்கு வந்துள்ள தாவிக தலைவர் விஜய் என்ன மாறுபட்ட கொள்கையை வைத்துள்ளார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், திரைப்பிரபலங்கள் அரசியலுக்கு வருவதில் பிரச்சனை இல்லை என்றார். எந்த கோட்பாட்டுக்காக வருகிறீங்க?
மாற்று, எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று, கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை, திருப்பி அதே பெரியார், திருப்பி அதே அண்ணா வழின்னா, அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன வழியில் போயிட்டுருக்காரு சொல்லுங்கப்பா. எடப்பாடி ஐயா என்ன வழியில் போறாரு? அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க, நான் எங்க அண்ணன் வழியில போறேன். தேர்தலில் கூட்டணி வைத்ததும் தேமுதிகவின் வாக்கு சதவீதம் சரிவை சந்தித்ததாக கூறினார். அப்படிதான் எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா? அம்மையார் பிரேமலதா ஒரு 25 லட்சம் பேர் கூடினாங்கல்ல சொல்றாங்களோ. தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்ப அந்த வாக்கு விழுக்காடு 10.5 வச்சிருந்தவர் சரசரன்னு சரிஞ்சிட்டு. அண்ணன் கமலஹாசன் வரும்போது என்ன நடந்தது? யாராவது நான் போட்டியிடுதுன்னா சொன்னீங்களா? திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், திமுக அதிமுக மக்கள் நீதி மையம், அமமுகவை கூட சொன்னீங்க. திமுக மற்றும் அதிமுகவை பேய் பிசாசு என குறிப்பிட்டு சீமான் கடுமையாக விமர்சித்தார். தாவேகா 2வது மாநில மாநாடு முன்பு அறிவித்த தேதியில் இருந்து 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மதுரையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி தாவேகா 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்காக ஜூலை 16ஆம் தேதி மதுரை விமான நிலையம் அருகே உள்ள எலியார்பத்தியில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் பந்தக்கால் நடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்தனிடம் தாவேகா சார்பில் அனுமதி கேட்டு கடிதம் அளிக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் 18 முதல் ஆகஸ்ட் 22 வரை ஒரு தேதியில் மாநாடு நடத்த காவல்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது. இதனால் தாவேகா மதுரை மாநாட்டின் தேதி மாற்றி மீண்டும் அறிவிக்கப்படும் என்று ஆனந்த் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தாவேகா மதுரை மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அறிவித்த அதே மதுரை மாநகரில் அதே பிரம்மாண்டத்தோடு கூடுதல் உற்சாகத்தோடும் நடைபெற உள்ளது என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். மாநாட்டிற்கு மிகவும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் விஜய் கூறியுள்ளார். ராகுல் காந்தியை சாடிய உச்சநீதிமன்றம், உத்தரகாண்டை புரட்டி போட்ட வெள்ளம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பேரழிவின் கோரமுகம் இப்படிதான் இருக்கும் என காட்டியிருக்கிறது உத்தராகண்டில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். உத்தர்காசி அருகே மேக வெடிப்பால் பெருமழை பெய்தது. இதனால் ஹர்ஷில் பள்ளத்தாக்கில் மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக கீர்கங்கா ஆற்றில் சேரும் தண்ணீரும் கலந்த காட்டாற்று வெள்ளம் பெரும் சீற்றத்துடன் பாய்ந்தது. அப்போது தராலி என்ற கிராமத்தில் கரையோரம் இருந்த வீடுகள், தங்கும் விடுதிகள் என அனைத்தும் நொடிப்பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டன. காட்டாற்று வெள்ளத்தால் நிலச்சரிவும் ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் 60 பேர் மாயமானதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து ராணுவ வீரர்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தராகண்ட் மாநிலத்தின் ஹரித்வார் பகுதியில் மட்டும் 30 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்டின் உத்தரகாசியில் இயற்கை சீற்றத்திலிருந்து ஒருவர் தப்பி பிழைத்து வெளியே வந்த காட்சியே இது. தராலி கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்ட நிலையில் பலர் அதில் மாயமாகினர். இந்நிலையில் அங்கு இடிபாடுகளில் இருந்து ஒருவர் நடக்க முடியாமல் தப்பி எழுந்து வந்த காட்சி அனைவரையும் கலங்க வைத்தது. இதனிடையே காட்டாற்று வெள்ளத்தில் பல மாடி கட்டிடங்களும் நொடிப்பொழுதில் மண்ணோடு மண்ணாகும் காட்சிகள் காண்போரை மிரள வைத்துள்ளன. கட்டடங்கள் சீட்டு கட்டு போல சரிந்த போது அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளன.
காட்டாற்று வெள்ளம் பாய்ந்த பிறகு தராலி கிராமத்தில் வீடுகள் மண்ணில் புதைந்த காட்சிகள் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளன. நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் உத்தராகண்டில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமையுடன் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பேசியுள்ளனர். பாதிப்புகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்ததாகவும் மாநில அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலில் 20 விழுக்காடு எத்தனால் கலப்பதால் வாகனங்களில் மைலேஜ் கணிசமாக குறையும் என்று கூறியுள்ள மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் மைலேஜ் குறைவதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதால் இன்ஜின்கள் மற்றும் பெட்ரோல் டேங்குகளில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக நெட்டிசன்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதுகுறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் மைலேஜ் குறைவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளது. எனினும் கார்கள் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்களின் மைலேஜ் 2% வரையிலும், பைக் உள்ளிட்ட பிற வகை வாகனங்களில் 3 முதல் 6 விழுக்காடு வரையும் மைலேஜ் குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் என்ஜினில் சரியான மைலேஜ் டியூனிங் செய்தும் சிறந்த உபகரணங்கள் பயன்படுத்தியும் இதனை தடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 30,000 கிலோமீட்டர்கள் வரை பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களில் ரப்பர் மற்றும் கேஸ்கெட்டுகளை மாற்றுவதன் மூலம் மைலேஜை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் பெட்ரோலில் எத்தனால் சேர்க்கப்பட்டு வரும் நிலையில் 1,40,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மிச்சமாகி இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு 1,20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்யும் சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்டதன் 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கைக்காக பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மாலை அணிவித்து எம்பிக்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் அரசியல் சாசனத்தை பற்றி பேசுவதாகவும் ஆனால் காஷ்மீரில் அதனை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சாடினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்த விவாதத்திற்கு அழுத்தம் கொடுத்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் தவறாக கணக்கிட்டு விட்டதாகவும் விமர்சித்தார். ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் இதற்காக எதிர்க்கட்சிகள் வருத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்தை முடக்கும் எண்ணம் ஈடேறவில்லை என்றும் பிரதமர் மோடி கூறினார். மாநிலங்களவையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுமதித்து பேச விடாமல் தடுப்பதாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். அவைக்குள் மக்கள் பிரச்சினை குறித்து முழக்கமிடும் போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் மூலம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டி மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்நிலையில் செவ்வாயன்று மாநிலங்களவையில் பேசிய கார்கே சிஐஎஸ்எஃப் வீரர்கள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பினார். डेमोक्रेटिक वे में ही हम प्रोटेस्ट कर रहे हैं और ये करते रहेंगे, ये हमारा राइट है. ये उन्होंने कहा तो अगर मैं लेटर लिखा आपको इतना क्यों ऑब्जेक्शन? அதற்கு பதிலளித்து பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் நாராயண் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்றார். அவரை தொடர்ந்து பேசிய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மல்லிகார்ஜுன கார்கே உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதாக தெரிவித்தார். மாநிலங்களவை பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எஃப் வீரர்களை ஈடுபடுத்தியதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். 24 மணி நேரத்தில் இந்தியாவிற்கு மேலும் கூடுதல் வரியை விதிக்க உள்ளதாக நியூஸ் 18 குழுமத்திற்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பொருட்களுக்கு உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியாதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதனால் தான் மிக சொற்பமான அளவில் வர்த்தகம் செய்வதாக குறிப்பிட்டார். So India has not been a good trading partner because they do a lot of business with us but we don't do business with them. வர்த்தக ரீதியாக இந்தியா ஒரு நல்ல நட்பு நாடு அல்ல என்றும் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். 25%, but I think I'm going to raise that very substantially over the next 24 hours because they're buying Russian oil, they're fueling the war machine, and if they're going to do that, then I'm not going to be happy.
ரஷ்யாவுடனான இந்தியாவின் வர்த்தகம் காரணமாக தற்போது விதித்துள்ள 25% வரியை மேலும் உயர்த்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா மக்களை பசியில் அடித்துக் கொண்டு சாகும் நிலைக்கு தள்ளி இருக்கிறது இஸ்ரேல். கடும் கட்டுப்பாடுகளால் பல நாடுகள் உணவுப் பொருட்களை விமானம் மூலம் காசா பகுதியில் போட்டு வருகின்றன. அந்த பொருட்களை பெறுவதற்காக பட்டினியில் வாடும் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடும் நிலை உள்ளது. குறைந்த அளவே உணவுப் பொருட்கள் கிடைப்பதால் அதற்காக மக்கள் சண்டையிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இஸ்ரேலின் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் விழுந்ததால் அதனை எடுக்கச் செல்லும் போது துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. லாரியில் வரும் உணவுப் பொருட்களையும் மக்கள் பாதியிலேயே மறித்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துச் செல்கின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் பட்டினியில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்று தன்னார்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சீனாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஹுய்சோ பகுதியில்தான் பொதுமக்களை இப்படி மீட்டு வருகிறார்கள் வீரர்கள். தென்பகுதியில் உள்ள குவாங்டோங் பகுதியில் கனமழையால் 16 ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதிலும் ஹுய்சோ நகரத்தில் 24 மணி நேரத்திற்கு கடும் மழை பெய்ததால் தெருக்களை தெரியாத அளவுக்கு வெள்ளம் பாய்கிறது. வணிக வளாகங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் தவித்து வந்தவர்கள் சுமார் 1000 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். படகுகள் மூலமாக மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பலர் தங்கள் குழந்தைகள் உடைமைகளுடன் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அமெஸ்பரி என்ற நகரத்தின் மேயரான சென்னை பெண் மோனிகா தேவேந்திரன் தலைமையில் கண்டம் கடந்த முக்கிய ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இங்கிலாந்து நாட்டின் அமெஸ்பரி மற்றும் அமெரிக்காவின் மாசசூட்ஸில் உள்ள அமெஸ்பரிக்கும் இடையே இரட்டை ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கண்டம் தாண்டிய இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை முன்னெடுத்து கையெழுத்திட்ட அமெஸ்பரி மேயரான சென்னை பெண் மருத்துவர் மோனிகா தேவேந்திரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அமெஸ்பரி நகரத்தில் 1040 ஆண்டுகளில் முதன்முறையாக மேயரான இந்திய தமிழ் பெண் என்ற பெருமையை பெற்றவர் மோனிகா தேவேந்திரன். இவர் மேற்கொண்டுள்ள இந்த ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக கருதப்படுகிறது. இரு நகரங்களின் கலாச்சார பரிமாற்றம், சுற்றுலா, கல்வி உள்ளிட்டவற்றில் சர்வதேச கூட்டணியை உருவாக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறைகளில் இந்த நகரங்களின் கூட்டு முயற்சிகளின் மூலம் $1 பில்லியன் அளவுக்கு வர்த்தகம் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச தளங்களில் தமிழர்களின் தலைமை பண்பு ஜொலித்து வருவதற்கு மேலும் ஒரு உதாரணமாக மருத்துவர் மோனிகா தேவேந்திரன் திகழ்வதாக அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஜப்பானில் நடந்த இந்த அழகிய வான வேடிக்கை நொடி பொழுதில் பெரும் விபத்திற்கு காரணமாக மாறி பார்வையாளர்களை பதைபதைக்க வைத்துவிட்டது. டோக்கியோவின் தெற்கில் அமைந்துள்ள யோகோகாமா என்ற இடத்தில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கண்கவர் வான வேடிக்கைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கடலுக்கு நடுவே 2 படகுகளில் இருந்து சுமார் 25 நிமிடங்களில் 20,000க்கும் மேற்பட்ட பட்டாசுகளை வெடிக்க வைத்து வான வேடிக்கை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. முதல் 20 நிமிடங்களுக்கு பார்வையாளர்களின் கண்களை கவரும் வகையில் பட்டாசுகள் வானில் வெடித்து பிரமை பூட்டின. அப்போது திடீரென பட்டாசுகள் இருந்த படகுகள் தீப்பிடித்ததால் வான வேடிக்கை பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. படகில் இருந்த 5 பட்டாசு தொழில்நுட்ப வல்லுநர்கள் தண்ணீரில் குதித்து உயிர் தப்பியதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். தெலுங்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா நடித்திருக்கூடிய கிங்டம் திரைப்படம் வெளியான திரையரங்களை முற்றுகையிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த படத்தில் ஈழத் தமிழர்களை தீயவர்கள் போல் சித்தரித்திருப்பதாக கூறி சென்னை அம்பத்தூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்கத்தை முற்றுகையிட்டனர்.
மதுரை மாவட்டம் காலவாசலில் உள்ள சண்முகா திரையரங்கத்தை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கோவையில் கிங்டம் திரையிடப்பட்ட திரையரங்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சியினர் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் காரணமாக காலை நேர காட்சி ரத்து செய்யப்பட்டது. ராமநாதபுரத்தில் கிங்டம் திரைப்படம் திரையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.